தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இடைத்தேர்தலில் எடப்பாடி பின்வாங்கினார். இடைத்தேர்தலில் எடப்பாடி பின்வாங்கினார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். 2026 தமிழக சட்டசபை தேர்தல். திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிட்ட ஜோசப் விஜய் தன் பதவியை ராஜினாமா செய்தார். மேலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம் ஆகிய 4 தொகுதிகளில் போட்டியிட்ட வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனர். ஆக தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற ஒரு தொகுதி, அதிமுக வெற்றி பெற்ற 4 தொகுதி, மொத்தம் 5 தொகுதிகளுக்கு ஜூலை மாதம் இடைத்தேர்தல் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது அதிமுக தனது செல்வாக்கை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னால் தான் ஏற்கனவே வெற்றி பெற்ற அந்த 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாக வேண்டும். மொத்தம் 5 தொகுதிகள். இந்த 5 தொகுதிகளில் 2 தொகுதிகளில் போட்டியிடுவதற்கு எடப்பாடி பின்வாங்கியுள்ளார். அதாவது மதுராந்தகம் தொகுதி மரகதம் குமாரவேல் வெற்றி பெற்ற தொகுதி. அவர் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார். அந்த தொகுதியை கூட்டணி கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி தான் கேட்டது. தற்பொழுது மதுராந்தகம் தொகுதியை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தள்ளிவிட எடப்பாடி முடிவு செய்துள்ளார். அம்பாசமுத்திரம் தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு தள்ளிவிட எடப்பாடி முடிவு செய்துள்ளார். இந்த 2 தொகுதிகளிலும் அதிமுக போட்டியிடாது எடப்பாடி பின்வாங்கியுள்ளார். மற்ற 3 தொகுதிகள், அதாவது கொங்கு மண்டலத்தில் வருகிற தாராபுரம், பெருந்துறை, இந்த 2 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெற கவனம் செலுத்துகிறார். திருச்சி கிழக்கு தொகுதியில் மக்கள் மத்தியில் அறிமுகமான ஒருவரை நிறுத்த எடப்பாடி முடிவு செய்துள்ளார். ஆக மதுராந்தகம் மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 2 தொகுதிகளிலும் போட்டியிட எடப்பாடி பின்வாங்கியுள்ளார். இந்த 2 தொகுதிகளையும் கூட்டணி கட்சிக்கு தள்ளிவிட திட்டமிட்டுள்ளார்.